இந்த காவிரி பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாட்டு நான் சொல்றேன் பாருங்களேன். தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனையில திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் நான் பாக்குறேன். 1971 அப்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு என்னன்னா, அப்போ வழக்கு இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமான வழக்கு. அதுல காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று அப்பவே அந்த வழக்கு. இந்த வழக்கை அப்பொழுது கலைஞர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றார், இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தத்தின் காரணத்தால். அப்ப மட்டும் அவர் திரும்ப பெறலன்னா இந்நேரம் இந்த காவிரி பிரச்சனைக்கு அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். 90 நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்புலாம் இல்ல, அது 70 இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன். அடுத்தது 71, 72, 73 3 அணைகள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காரு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்தது 74 அந்த 24 போட்ட ஒப்பந்தம், 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் புதுப்பிக்கல, 74 புதுப்பிக்கல. அப்போ கலைஞர் தான் இருந்தார். அதன் பிறகு 2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தது. இறுதி தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல எவ்வளவு நல்ல அம்சங்கள் இருந்தது. என்னன்னா, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சா, அந்த பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் போர்டு, எல்லாம் அதிகாரம் உள்ள அந்த போர்டு, அதை அமைக்கலாம் அப்படிலாம் அந்த நடுவர் மன்றத்தில் இறுதி தீர்ப்புல இருந்தது. அது அப்படியே கிடப்புல போட்டு மெத்தனமா இருந்து கிடப்புல போட்டுட்டாங்க திமுக அரசு. அப்போ அதன் பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் 2013 வந்து அது கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணது பிறகுதான் அதுல சிக்கல்லாம் வந்து அப்புறம் கர்நாடகா போட்டு அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் 2018 தான் அதுல இறுதியா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அதன் பிறகும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுக ஆட்சி காலத்தில், இறுதி காலத்தில் மார்ச் மாதத்தில் யாருக்குமே தெரியாம, எந்த கட்சியும் கேட்காம, யாருக்குமே தெரியாம ரகசியமாக மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் திமுக அரசு அனுப்பி இருக்கிறது. அது என்ன கடிதம்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம். இது யாரை கேட்டு அனுப்புனீங்க? என்ன அவசியம் உங்களுக்கு? இது செய்தது திமுக தான், மார்ச் மாதம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் இப்போ 2 மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்த நேரத்தில் அதுல ஒரு திருத்தம் வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வர்றார். என்னன்னு, மேகதாது நடுவர் மன்றம். அதாவது ஒரு ஆற்று பிரச்சனைக்கு தான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க தவிர, அந்த ஆற்றில் இருக்கின்ற டேம் பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 2 மாநிலம் 3 மாநிலத்தில் இருக்க 6 பிரச்சனையா, அப்பதான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க, ட்ரிபியூனல் கொண்டு வருவாங்க. தவிர அதில் இருக்கிற ஒரு டேமுக்காக, அந்த பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா திமுக அது கொண்டு வந்திருக்கு, பரிந்துரை செஞ்சிருக்கு. அதுலயும் இப்ப இருக்கிற அரசை தீர்மான திருத்தத்தை கொண்டு வந்தது எதிர்க்கட்சி தலைவர். அதனால இவங்க போற போக்கே வேற.